43 வயசுல உள்ள ஒரு அப்பா தன்னோட 15 வயசுல உள்ள மகள ஸ்கூல்ல விட்டுட்டு வேலைக்கு போயிடுறாரு. வேலை இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் எடுத்து பார்த்தா, அவ்ளோ மிஸ் கால் இருக்கு. யாரு கால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. இவரு திருப்பி கான்டாக்ட் பண்ணும்போது, இவருகிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னதுன்னா, "உங்க மகள கத்தியால குத்திட்டாங்க. உடனடியா நீங்க வாங்க" அப்படின்னு. Time travel. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் சீரிஸ்ல ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு இயர் டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடந்த கிரைம் ஸ்டோரி, மர்டர் ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரி அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த வாரத்துல நடந்த ஒரு கதையை பத்தி தான் பார்க்க போறோம். மலேசியால இன்னைக்கு வரைக்கும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு கதையை தான் பார்க்க போறோம். நிறைய பேரு பர்சனலா எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் அனுப்பியிருந்தீங்க. இந்த நியூஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அந்த லெட்டர்ஸ் அது எல்லாமே. இந்த நியூஸ பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த இன்சிடென்ட் கடந்த 6ஆம் தேதி 7ஆம் மாசம் 2026 அப்ப நடந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரெஹாட் டைம், அதாவது ரிசர்ச் டைம் இருக்கும் இல்லையா? அரவுண்ட் 9:30 அண்ட் அபோவ் போல தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்ல சஸ்பெக்டா இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு வயசு 15. இவங்க இன்னொரு ஆள கத்தியால குத்துனாங்க இல்லையா? அவங்க பேர் வந்து மார்ஷா. ஏன்னா இவங்க வந்து ஒரு லிஸ்ட் வெளியாக்கியிருக்காங்க. நான் அத பத்தி டீட்டெயிலா சொல்றேன். அந்த லிஸ்ட்ல வந்து மார்ஷான்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவும் அத தான் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. அவங்களுக்கு வயசு 15. மார்ஷா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து லாஸ்ட் இயர் என் கூட வந்து ஒரே கிளாஸ்ல படிச்சாங்க. என்னோட கிளாஸ்மேட். பட் இவங்க கொஞ்ச நாளா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா வந்து பிரஸ் மீட்ல இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எஸ், நான் மென்ஷன் பண்ண மாதிரி இவங்க லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாவே ஸ்கூலுக்கு வரல. இவங்க கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதா சொல்லப்படுது. மண்டே அவங்க காலையில ஸ்கூலுக்கு வராங்க. இவங்க யூனிஃபார்ம்லலாம் வரல. இவங்க ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு, பிளாக் கலர் கேப் போட்டு, ஒரு ரெட் கலர் பேண்ட்ஸ் போட்டு ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்தவங்க கையில வந்து கத்தி எடுத்துட்டு வேக வேகமா நடந்து போறாங்க. அப்பதான் இவங்க கண்ணில் இவங்க மாஷா மாட்டுறாங்க. மாஷாவை துரத்திக்கிட்டே போறாங்க. கார் பார்க் ஏரியா கிட்ட போயிட்டு அவங்களால மாஷாவால அதுக்கு மேல ஓட முடியல. அங்கதான் இவங்க மாஷாவை அட்டாக் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 14லேருந்து 16 தடவை அவங்கள குத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காயம் வந்து ரொம்ப டீப்பா அவங்களோட லெஃப்ட் லங்ஸ் வரைக்கும் எஃபெக்ட் பண்ணியிருக்கு. மாஷா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க. அவங்க ஐசியூலேருந்து வெளியாயிட்டு இப்ப நார்மல் வார்ட்ல இருக்காங்க. ஸ்டில் வந்து இன்னும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 வீக்காவது ஆகும் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியாகிறதுக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதி 7ஆம் மாசம் 2026 காலையில ஒரு 8 மணி போல இவங்கள கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு 14 டேஸ் வந்து ரிமாண்ட் குடுத்துருக்காங்க. விசாரணையும் போது இவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள்லாம் கிடைக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி லெட்டர்ஸ் கிடைக்குது. இவங்க எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த அப்படின்னு. அண்ட் ஆல்சோ அவங்க சில சோஷியல் மீடியால சில விஷயங்கள பதிவு போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸோட. ஐ ஹேட் மை லைஃப்ன்னு வரைக்கும் போட்டிருக்காங்க. நான் வந்து எங்க அம்மாவ ரொம்ப லவ் பண்றேன். பட் நான் வந்து இந்த உலகத்துல பொறக்கறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆளு. அந்த மாரிலாம் போட்டிருக்காங்க. இந்த கேர்ள் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது, இவங்க ஒரு 10 பேர லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. அந்த 10 பேர்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சில பேரோட பேரு மென்ஷன் பண்ணி, அவங்கள பத்தி கமெண்ட்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அதுலலாம் என்ன மென்ஷன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் தான் இந்த சஸ்பெக்ட்டா இருக்காங்க இல்லையா? அதாவது கொலை முயற்சி செஞ்சாங்க இல்லையா? இவங்கள வந்து புல்லி பண்ணியிருக்காங்க. இவங்க அதனால தான் ரிவெஞ்ச் எடுக்கிற மாரி எழுதியிருக்காங்க. மாஷாவோட ஃபாதர் தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிரஸ் மீட்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி வந்து லெட்டர் வெளியாக்கியிருக்காங்க. அதை பத்திலாம் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மக வந்து ரொம்ப அமைதியான மக. ஏதாவது கேள்வி இருந்தா மட்டும்தான் கேட்பாங்கன்னு தவிர தேவையில்லாம அனாவசியமா கூட பேச மாட்டாங்க. எவ்ரிடே ஸ்கூலுக்கு நானு இல்லாட்டி என்னோட ஒய்ஃப் தான் அவங்கள போய் விட்டுட்டு வருவோம். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட வெளியாக மாட்டாங்க. இவங்க ஒரு புலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு. பிரஸ் மீட்ல அவங்க ஃபாதர் கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஒருவேளை இந்த சஸ்பெக்ட் இருக்காங்க இல்லையா? இவங்களோட ஃபேமிலி வந்து உங்ககிட்ட சாரி கேட்குறாங்க. அந்த மாதிரினா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு ஓப்பன் டாக்க்கு ரெடியா இருக்கீங்களா? அப்படின்னு. அவரு சொல்றாரு, அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். பட் நான் ரெடியா இருக்கேன். லெட்ஸ் சே அவங்க பேசுறதா இருந்தா நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சைட்ல இந்த சஸ்பெக்ட் வந்து ஓகே யூகாட் இருக்கு, ஆட்டிசம் அவங்க அப்படிலாம் சொல்றாங்க. பட் இது வந்து எந்த ஒரு நியூஸ்லயும் அஃபிஷியலா நான் படிக்கல. பட் ஆனா சில சோஷியல் மீடியால இது நான் பார்த்தேன்.
இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் ஃபியூ மந்த்ஸ் முன்னுக்கு நம்ம நாட்டுல நடந்துச்சு. அதே ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் வந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு கேர்ள வந்து வாஷ்ரூம்ல வச்சு கத்தியால குத்திட்டாங்க. அந்த கேர்ள் இறந்துட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த காய் வந்து அந்த கத்திய வந்து ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த கேர்ள் ஆன்லைன்ல வாங்குனாங்களா? இல்ல நேரா போய் வாங்குனாங்களான்னு எதுவுமே ஸ்டேட் பண்ணல. பட் உங்க பிள்ளைங்க என்ன வாங்குறாங்க? என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கவனிங்க. நல்ல வேளை அந்த கேர்ள் பொழச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த இன்சிடென்ட் அந்த கேர்ளுக்கு லைஃப் டைம் ட்ராமாவா இருக்கும். சுமார் 16 தடவ ஒரு கேர்ள வந்து கத்தியால குத்தப்பட்டிருக்காங்கன்னா, அவங்களோட பாடி, அவங்களோட ஹெல்த்லாம் எவ்ளோ இஃபெக்ட் ஆயிருக்கும். லங்ஸ் வரைக்கும் குத்திருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கிற மத்த கேர்ள்ஸ்ங்கலாம் விசாரிப்பாங்க போல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேஸ் பத்தி என்ன அப்டேட்ஸ் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த எபிசோட்ல எத பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.